பாராமெடிக்கல் டிப்ளமோ ரேங்க் லிஸ்ட் எப்பதான் வரும்? நாங்க அப்ளிகேஷனுக்கே இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம், ரேங்க் லிஸ்ட் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோமா அப்படின்னு நிறைய பேர் பல கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. பாராமெடிக்கல் டிப்ளமோ சர்டிபிகேட், டி ஃபார்ம், டி ஆப்டம், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்க்கலாம் அப்ளிகேஷன் February 14 முடிஞ்சது. இன்னைக்கு February 20 ஆல்மோஸ்ட் ஆக போகுது. 6 நாள் ஆச்சு. ஏன் ரேங்க் லிஸ்ட் வரல, எப்ப வரும் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனுக்கு தான் இந்த வீடியோல உங்களுக்கு கன்ஃபார்மா ஒரு கிளாரிட்டி கன்ஃபார்மா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் எப்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, இதே பாணி தொடர்ந்துச்சுன்னா, எந்த சிச்சுவேஷனுமே மாறலன்னா இந்த மாசத்துக்குள்ள கன்ஃபார்மா வரும். நீங்க இந்த வாரத்துக்குள்ளேயே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க tnmedicalselection.net அப்படின்ற வெப்சைட், tnmedicalselection.org எப்படி போட்டாலும் வரும். இந்த வெப்சைட்டை போயிட்டு செக் பண்ணுங்க. இந்த வெப்சைட்ல ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கா, பாராமெடிக்கல் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட்டோட போர்ட்டல்ல இந்த ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த வாரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர இந்த வாரத்துல கன்ஃபார்மா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா சப்போஸ் அப்ளிகேஷன் எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் March 1 வீக் தான் வரும். ஏன்னா வருஷம் வருஷம் அப்ளிகேஷன் ஒரு வாரம் ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. டிகிரியா இருக்கட்டும், டிப்ளமா இருக்கட்டும். சம் மெம்பர்ஸ் அப்ளிகேஷன் தவற விட்டு இருக்கலாம், இல்ல மறந்துட்டு இருக்கலாம், இல்ல லாஸ்ட் மினிட்ல மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கான ஒரு வாய்ப்பா தான் இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுங்க, யாராவது அப்ளிகேஷன் சப்போஸ் விட்டுட்டாங்கன்னா, இந்த வீக்ல சப்போஸ் விட்டாங்கன்னா, அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்லுங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா இந்த மாசத்துக்குள்ளே வரும். நீங்க அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட்ல கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணீங்க. சரி, அப்ளிகேஷன் வந்துச்சு, ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு. ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே என்ன பண்ணணும்னு தெரியுமா? உங்க கட் ஆஃப் கரெக்டா இருக்கலாம்னு தெரியுமா? ஏன்னா டிப்ளமோ பாராமெடிக்கல் டிப்ளமோன்ற சர்டிபிகேட் டிஎம்எல்டி, டிஆர்டிடி, டிஆர்டிடி தனி அப்ளிகேஷன், டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கு ஒரு தனி கட் ஆஃப் வரும். மேக்ஸ் ஆந்தா ஒரு கட் ஆஃப் வரும், சயின்ஸ் ஆந்தா ஒரு கட் ஆஃப் வரும். உங்க கட் ஆஃப் நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கும் டிப்ளமோ இன் ஆப்டிமெட்ரிக்கும் ஒரு கட் ஆஃப் வரும். உங்க மார்க்கே தான், சேம் மார்க்கே தான். இதே நீங்க டிஎம்எல்டிக்கு ஒரு கட் ஆஃப் வரும். இதெல்லாம் நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? சரி, ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு, எப்படி செக் பண்ணுவீங்க? உங்களுக்குன்னு தனியா ரேங்க், உங்க கம்யூனிட்டி ரேங்க்லாம் அந்த ரேங்க் லிஸ்ட்ல எப்படி செக் பண்ணுவீங்க? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரேங்க் லிஸ்ட்னு மைண்ட ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு மேல சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பார்ல உங்க நேம், உங்க இனிஷியல் அப்படி போட்டாலுமே உங்க நேம்லயே நிறைய பேர் வரும். உங்க இனிஷியல்லே உங்க நேமோட ஒரு 2-3 பேர் வரலாம். உங்க கேட்டகரி வச்சு நீங்க உங்க கட் ஆஃப் வச்சு கண்டுபிடிக்கணும். அதுதான் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட் ஆச்சுன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல உங்க மார்க், உங்க 12th மார்க்கே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி நீங்க எந்த கோர்ஸ்னு சொல்லுங்க. உங்க கட் ஆஃப் நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கும். அதே மாதிரி கட் ஆஃப் டி ஃபார்ம், டி ஆப்டம்க்கு மேக்ஸ் மார்க்லாம் இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால மேக்ஸ் மார்க் இன்க்ளூட் பண்ணி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சப்போஸ் டிஎம்எல்டி, டிஆர்டிடி, டிஆர்டிடி அதர் டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தா பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஆனா நீங்க டி ஃபார்மும் அப்ளை பண்ணிருந்தீங்க, டி ஆப்டமும் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா மேக்ஸ் மார்க் இன்க்ளூட் ஆகிற மாதிரி இருக்கும். மேக்ஸ் மார்க் கன்சிடர் பண்ற மாதிரி இருந்தா அந்த கட் ஆஃபையும் கால்குலேட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பார்க்கும்போது உங்க நேமை சர்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எந்த ஒரு பயம் வேணா, ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நம்ம வீடியோ போடுவோம். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டவுட் மட்டும் கேளுங்க. ரொம்ப அவசரமான டவுட்னா இன்ஸ்டாகிராம்ல டைரக்ட் மெசேஜும் பண்ணலாம். இப்படி போயிட்டு நம்ம be positive. Thank you for watching, friends. Thank you.